4வது வாரத்தில் ஆராதனை நேரில் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் நல்ல கிரியை செஞ்சுருக்காரு. அதாவது எல்லா ஆராதனையும் சரி, இன்றைக்கி விசேஷமாக இருந்தது எனக்கு. ஆனால் ஆவியானவர் வந்து அப்படி அபிஷேகத்தில் நிறைச்சார். ரொம்ப மனது மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது பிசாசின் கிரிகள் நம்மளை தொடாது, பலவீனம் நம்மளை நெருங்காது. ஏன்னா அது சுட்டெரித்து போட்டுடும். நமக்கு எந்தவித வியாதிகள் எதுவுமே அண்டாது. அதனால தான் ஆராதனை டைமில் அவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்ம நிறைக்கிறவராக இருக்கிறார். உண்மையாக இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருந்தது ஆராதனை. தேவனுடைய பலனும் தேவனுடைய அபிஷேகமும் பரலோகத்தில் இருந்து இறங்கி ஒவ்வொருவரும் நான் உணர்ந்தேன். அது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க எனக்கு தெரியலை. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். ஆதியாகமத்தின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 21ஆம் அதிகாரம், அதில் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நாம் கண்களையும் மூடி இந்த வார்த்தைக்காக நான் ஜெபம் செய்வோம். இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியினாலே இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்திருக்கிறார். நாம் அவரிடத்திலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி, நன்றி ராஜா நன்றி, இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. கர்த்தாவே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலமாய் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு எப்போவுமே அரை மணி நேரம் டைம் தான் இங்கே. எப்போவுமே இருந்தாலும் நான் முடிச்சிடுறேன். நான் மற்ற இடத்துக்கெல்லாம் போனேன்னா 1 மணி நேரம் எனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது முழுவதுமாக நான் சமர்ப்பிக்கணும். அப்போ தான் அந்த பிரசங்கத்தினுடைய முழு இதுவும் நமக்கு விளங்கும். என்னால் எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு நான் சுருக்கி நான் போதகருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். அந்த கடைசி பின்பகுதி மாத்திரம் வாசிங்க. அந்த பேருங்க வேண்டாம். நீர் செய்கின்ற காரியங்களில் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இதை சொல்றது யார் என்றால் அபிமெலேக்கும் பீகோலும் என்கிற மனுஷர்கள். சேனாதிபதியாகிய பீகோல் அபிமெலேக்கு ஒரு ராஜா ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ செய்கின்ற எல்லா காரியங்களிலும் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்மை பார்த்து யாராவது அந்த மாதிரி சொல்ல முடியுமா? உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்கள் குடும்பத்திலே ஒருவர் யாராவது சொல்ல முடியுமா? அல்லது உங்கள் அக்கம் பக்கத்திலே, உங்கள் அலுவலகத்திலே, நீங்கள் செய்கின்ற வேலை ஸ்தலத்திலே அப்படி யாராவது உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார்களா? நீர் செய்கின்ற காரியங்களில் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பக்கத்தில் ஒருத்தர் கரத்தை பிடிச்சிட்டு நீங்கள் சொல்லிக்கங்க, நீர் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். நீர் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் இந்த மாதத்திலிருந்து பாருங்கள், வருகிற மாதத்திலிருந்து தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஆனால் வசனத்தின்படி நாம் சரியாக நடப்போம் என்றால் இந்த வாக்குத்தத்தத்தின் வசனமானது அது உங்களுக்கு கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா.
ஆபிரகாமுடைய குணங்கள் நமக்கு நன்றாக தெரியும். நிறைய குணங்கள் இருக்கு ஆபிரகாம். முதலாவதாக இந்த ஆபிரகாம் யார், அவருடைய ஊர் என்ன, அவருடைய தொழில் என்ன என்று நாம் சுருக்கமாக நாம் பார்ப்போம். நமக்கு நன்றாக தெரியும். ஆபிரகாமுடைய தகப்பனாருடைய பேர் யாருக்காவது தெரியுமா? தேராகு. அவங்க ஊர் என்னும் ஒரு ஊரில் என்ன பண்ணாங்க, வசித்தாங்க. அவங்களுடைய தொழில் என்னவா இருந்தது? அதாவது சிலைகள் விற்பனை செய்கின்ற தொழிலாக இருந்தது. அதாவது மண்ணினாலே அது சிலைகளை செய்து அதை ஒரு வியாபாரம், அதை தொழில் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை இந்த ஆபிரகாமுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன் நம்முடைய அப்பா இப்படிப்பட்ட சிலைகளை செய்து விற்கிறார், இந்த சிலைகள் என்ன என்று தன்னுடைய தகப்பனார் தேராகு கிட்ட கேட்கிறார். அப்பா, உங்களுடைய தொழில் இதுதானா, ஏன் இதை செய்கிறீர்கள், இது என்ன சிலை என்று கேட்கும்போது அப்பொழுது தேராகு சொல்கிறார், அவருடைய தகப்பனார், இது சிலை அல்லடா, இது சுவாமி என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் சோறு போடுகிற சுவாமி, உனக்கும் எனக்கும் உணவு கொடுக்கிற கடவுள், ஆகவே இதை நாம் வணங்க வேண்டும், இதுதான் நம்முடைய தெய்வம் என்று சொல்லி தேராகி ஆபிரகாமை அப்படியாய் வளர்த்தார், அப்படியாய் சொல்லிக் கொடுத்தார், அப்படியாய் நடைமுறையிலே ஆபிரகாமை தயார்படுத்தி கொண்டே இருந்தார். அப்போது ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனாரை பார்த்த அந்த சந்தேகத்தையோட கேள்வி கேட்டு முடித்தவுடனே ஆபிரகாமுடைய மனதிலே இருந்தாலும் அந்த சந்தேகத்துடைய சரியான அது ஒரு விடையாய் தெரியவில்லை. அப்போது சுவாமி என்றால் நான் கேட்டது எனக்கு வரம் வேண்டுமே, கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி அவன் என்ன செய்தான், அவங்க அப்பா செஞ்ச அந்த சிலைகளை பார்த்து பேச ஆரம்பித்தான். அவன் பேச பேச ஒன்றுமே பதில் இல்லை. நமக்கு நன்றாக தெரியும், சங்கீதம் 115 கண்ணிருந்தும் காணாதே, காலிருந்தும் நடவாதே, காதிருந்தும் கேட்காது, மூக்கிருந்தும் முகராதே அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லிக்கிட்டே வரோம் இல்லைங்களா? அதே போல தான் அது இருந்தது. அப்போ அவங்க அப்பா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லி போயிருக்காரு, டே பத்திரமா பார்த்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வரேன், சாமி நீ சரியாக பார்க்கலன்னா சாமி என்ன செய்யும், உன்னோட கண்ணை குத்திடும்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா போனவுடனே எல்லா சிலையும் உடைச்சி போட்டார். ஒரு கொம்பை எடுத்து, அந்த கொம்பை எடுத்து ஒரே ஒரு சிலையை மட்டும் உடைக்கல, அந்த மண்ணால் செஞ்ச சிலையை. அந்த கொம்பை என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சிலையோட கையில் வச்சிருக்காரு. அப்போ அவங்க அப்பா பார்க்குறாரு, என்னடா எல்லாம் உடஞ்சிருக்குண்ணா. இல்லைப்பா, பெரிய சாமி என்ன பண்ணிச்சு, எல்லாம் சின்ன சாமிங்களை அடித்து போட்டுச்சின்னு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஆபிரகாம். ஆமென், ஹல்லேலூயா. அது எப்படிரா உடைக்கும், அது மண்ணுடா, அது சிலடான்ட்டு யாரோட வாயில் வருது? எந்த தேராக சொன்னாரோ அதே தேராக, அது மண், அது சிலை, அது ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னார். அப்போ தான் ஆபிரகாம் கேட்குறாரு, அப்போ உண்மையுள்ள கடவுள் யாருன்னு சிந்திக்க போது தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கடவுளை பற்றி என்னைக்காவது சிந்திக்கிறோம், பிதாவை பற்றி, இயேசுவை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி வாரம் வாரம் வரோம், போகிறோம், பாட்டு பாடுறோம், சங்கீதத்தை தியானிக்கிறோம், சாட்சி சொல்கிறோம். இப்படியாக தான் நம்முடைய வாழ்க்கை கடந்து போகுது. தேவனை பற்றிய அறிவு நமக்கு இருந்தால் தான் அவர் யார் என்பதை நமக்கு நன்றாக உணர முடியும். அப்படி உணர்ந்தால்தான் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நாம் ஆபிரகாமை பற்றி 3 காரியங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம். அவருக்கு உண்டான முதலாவது கீழ்ப்படிதல் அவர்கிட்ட இருந்தது இல்லையா? நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அடுத்தது வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இது விசுவாச பட்டியலில் நிறைய பேர் வருது. இதில் ஆபிரகாமுடைய பார்க்கும்போது விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்தான். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, தேவன் அழைக்கிறார். அழைத்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் கேட்கல,
நீங்கள் கூப்பிட்ற இடத்துல அங்கே ரயில்வே வசதி இருக்குமான்னு கேட்கல, நீங்கள் கூப்பிட்ற இடத்துல அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குமான்னு கேட்கல, நீங்கள் கூப்பிட்ற இடத்துல அங்கே மருத்துவ வசதி இருக்குமான்னு கேட்கல, நீங்கள் கூப்பிட்ற இடத்துல எனக்கு எல்லா தேவையான சலுகைகள் அங்கே இருக்குமான்னு கேட்கல. அங்கே என்ன பூமி, அது என்ன இடம், எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவன் என்ன செய்தான், ஒரு வார்த்தை பேசாமல் அவர் அழைத்த தேவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து போனபடியினாலே அந்த வாக்குத்தத்தத்துக்கு அவன் சுதந்திரவாளியானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஊர்லேருந்து அவன் புறப்பட்டான்? ஊர் என்னும் ஊரில் தகப்பனார் சொல்லி வளர்த்தா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட விதிமுறைகளை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், தேவ பக்தியை நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு? பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறார்களா, ஜெபிக்கிறார்களா என்று நாம் அனுதினமும் நாம் கவனிக்கிறோமா? பெற்றோர்களாகிய நீங்கள் ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகள் தேராகு வளர்த்ததை போல என்ன செய்யலை? ஆபிரகாம் வளர்க்கல தன்னுடைய பிள்ளையை. ஈசாக்கு, யாக்கோபு தேவன் யார் என்று சொல்லி கொடுத்தார்கள். அதன் பிறகுதான் இஸ்ரவேல் தேவன் யார் என்று தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவனை தான் தேவன் படைத்தார். எதற்காக? பக்தியுள்ள சந்ததியை தெரிந்து கொள்வதற்காக. தேவன் நம்மளை ஒருவரை தான் அழைத்திருக்கிறார். எதற்காக? உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்காக. ஆமென். அவர் நினைத்தார் எல்லாரையும் ஒரே நாளில் படைத்திருக்க முடியும், ஆனால் ஒரே ஆதாமை தான் அவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தேசத்திலிருந்து அவர் புறப்பட்டு வந்தார். ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார். ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. ஏன் ஆண்டவரை, எங்கே என்னை அழைத்து கொண்டு போகிறீர் என்று சொல்லி அவன் எல்லாவற்றையுமே விட்டு விட்டு வந்தான். தேவனுக்காக எல்லாவற்றையுமே விட்டு விட்டான். அவன் வாழ்ந்த ஊர் செழிப்பான ஊர். அவன் இடத்துல எல்லாமே, அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணு கூட அவன் எடுத்துன்னு போலைங்க. அவன் அந்த மாதிரி அவன் வந்துருந்தான். தான் என்ன துணி ட்ரெஸ்ஸு போட்டிருந்தானோ அந்த ட்ரெஸ்ஸோடு அப்படியே அவன் கடந்து போனான். ஐ மீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பாடல் நினைவு வருகிறதே, பாடலாம் என்று நினைக்கிறேன். ஊரு என்னும் ஊருல தேராகு என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருவன் வாழ்ந்தா. ஓ, ஊரு என்னும் ஊருல தேராகு என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருவன் வாழ்ந்தா. அவன் மண்ணினாலே சிலைகள் செய்து மண்ணான மனிதனையே மடமையாக்கும் தொழிலை செய்து வாழ்ந்தா. அவன் மண்ணினாலே சிலைகள் செய்து மண்ணான மனிதனையே மடமையாக்கும் தொழிலை செய்து வாழ்ந்தா. அப்பேற்பட்ட மனிதனுக்கு ஆபிரகாம் என பெயர் கொண்ட, அப்பேற்பட்ட மனிதனுக்கு ஆபிரகாம் என பெயர் கொண்ட ஆண்டவனின் பிள்ளை ஒருவன் பிறந்தான். அவன் உண்மையுள்ளவன், தேவ பயம் நிறைந்தவன், அவன் நீதியுள்ளவன், விசுவாசமுள்ளவன். அவன் உண்மையுள்ளவன், தேவ பயம் நிறைந்தவன், அவன் நீதியுள்ளவன், விசுவாசமுள்ளவன். தேவ சத்தம் கேட்டு சுத்தம் செய்ய தன்னை தத்தம் செய்த நல்ல அன்பன், நல்ல அன்பன். தேவ சத்தம் கேட்டு சுத்தம் செய்ய தன்னை தத்தம் செய்த நல்ல நண்பன், நல்ல அன்பன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்திற்கு இடம் கொடுத்து அவன் தேவனுடைய பாதையிலே அவன் கடந்து வந்தான். முதலாவதாக ஆபிரகாம் இடத்துல கீழ்ப்படிதல் இருந்தது. தேவனுடைய ஜனமே, முதலாவது படியிலே நாம் கால் வைத்தால்தான் அடுத்த இரண்டாவது படியிலே நம்மால் கால் வைக்க முடியும். இல்லை, நான் ஜம்ப் பண்ணி போவேன், நான் தாவிட்டு போவேன், நான் எகிரி குதிச்சுன்னு போவேன்னா போ, மூக்கு மகரெல்லாம் உடஞ்சி தான் போகும். ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படியணும். முதல்ல கீழ்ப்படிந்து முதல் படியில் காலை வைக்கணும். சொல்லும் ஆண்டவரை நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் பாருங்க, எண்ணி முடியாத வானத்து நட்சத்திரங்கள் பூமியின் தூள் கடற்கரை மணலத்தனை போல இருந்தது என்று எல்லாம் நம்ம படிக்கிறோம் வேதத்தில். ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் உமக்கு தருவேன்ட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. உண்மையாக நான் கேட்குறேங்க. இன்னைக்கு ஒருத்தர் கரத்தை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் ஒளிபெருக்கியை பிடித்து கொண்டு உங்கள் மத்தியிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே தேவன் என்னுடனே கூட இருக்கிறார் என்று நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன். உங்களால் ஒவ்வொருவராலும் அதுபோல் உங்களால் சொல்ல முடியுமா தைரியமாக? தேவனுடைய ஜனமே,
ஏனென்றால் கீழ்ப்படிதல் மிக அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தர் அவனுக்கு தான் சுதந்திரமாக பெறப்போகிற அந்த கானான் தேசத்தை, ஆனால் ஆபிரகாம் பார்க்கலனாலும் அவருடைய தலைமுறைகள் அதை பார்த்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுது. தேவனுடைய ஜனமே, வாசிக்கலாம் ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் உன் தேசத்துக்கு போ. நமக்கு நன்றாக தெரியும், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வாதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லிக்கினே வராரு. 5ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தன் மனைவியாக சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு தாங்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே முதல் வசனத்தில் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே ஒரு கேள்வியும் கேட்கலைங்க, ஒரு கேள்வியும் கேட்கல. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனபடியினாலே இன்றைக்கு வேதத்தில் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் பற்றி பேசாத பிரசங்கமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல், ஆச்சரியமான கீழ்ப்படிதல் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள் தான் நான் சொல்கிறேன், இருந்தாலும் உதாரணத்தை உங்களுக்கு நான் உதாரணப்படுத்துகிறேன். 17ஆம் அதிகாரம் 18லேருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனோட மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும். 1 ராஜாக்கள் 17 1 ராஜாக்கள் 17 ஒரு நிமிஷம் 12லேருந்து வாசிங்க. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றால், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்தி, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையையும் பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இந்த சம்பவம் நன்றாக நமக்கு தெரியும். எலியா இருந்த அந்த கீழையா தாட்டில் 6 வற்றி போகுது. காகத்தின் மூலமாய் கர்த்தர் எலியாவை போஷிக்கிறார். 6 வற்றி போனப்படனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ சாரிபாத் என்கிற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்டிருக்கிறேன். ஆனால் விதவை கிட்ட ஆண்டவர் பேசலை, கர்த்தர் பேசலை. ஆனால் எலியா கிட்ட என்ன வார்த்தை வருது? நீ சாரிபாத் என்கிற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளை இருக்கிறேன், அங்கே உனக்கு போஷிப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ எலியா என்ன செய்கிறார்? சாரிபாத் ஊருக்கு வர. அங்கே நன்றாக கவனிங்க, அந்த ஊரில் சாரிபாத் ஊரில் எத்தனையோ பணக்காரங்க வீடுங்க இருக்குது, செல்வ சீமான்கள் வீடு இருக்குது, ஐஸ்வர்யங்கள் வீடு இருக்குது. எந்த வீட்டுக்கும் ஆண்டவர் அனுப்பலை, ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். ஏனென்றால் அங்கே வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? நானும் எனது பிள்ளையும் செத்து போக. ஹல்லேலூயா. நானும் எனது பிள்ளையும் செத்து போக இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் அது சாப்பிட்டு செத்து போகன்னு சொன்னாங்க. ஆனாலும் எலியா என்ன சொல்ற? பயப்படாதம்மா, நீ போய் ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அது முதல் அடையை என்கிட்ட கொண்டு வா, எனக்கு கூடு. அப்போ அந்த அம்மா என்ன நினச்சிருப்பாங்களோ தெரில, ஐயோ பாவம், இந்த மனுஷன் எத்தனை நாள் சாப்பிடாம பட்டினியாக இருந்தாரோ, இப்படி சாவுறாரு. சரி, நமக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த அம்மா பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பட்டினியாக இருந்தாலும் அந்த மனுஷனுக்கும் பிள்ளைக்கும் கொடுத்துடும் சொல்லிட்டு இருக்கும். ஆனால் கடைசிக்கு அந்த அம்மாவுக்கு அற்புதம் நடக்க போகுதுன்னு தெரியவே தெரியாது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? எலியா சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்ததுனால அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. எலியா பாருங்க, அடுத்தது அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. 14 கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க என்ன ஆச்சரியம்! தேசத்துல பஞ்சம் தலை விரித்தாடுகிறது, மழை இல்லை, பூமி அங்கங்க வாயை பிளந்து கொண்டு இருக்கிறது, தண்ணீர் இல்லாமல் பஞ்சம், உணவுக்கு பஞ்சம், எல்லோரும் பட்டினியால் இருக்கிறார்கள். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? செத்து போகன்றாங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க அப்படிதான் சொல்றாங்க,
பாஸ்டர் செத்து போயெல்லாம் போல் இருக்கு பாஸ்டர்னுவாங்க. ஆண்டவர் சாவரத்துக்கு நம்மளை அடிச்சாரு. ஆண்டவர் சாவரத்துக்கு நம்மளை அடிச்சிருந்தாங்கன்னா அவர் ஜீவனை விட்டுருக்கவே வேண்டாமே. நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கும்படி தானே அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. அங்க என்ன ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, எத்தனையோ பணக்காரங்க வீட்டுக்கெல்லாம் எலியாவை அனுப்பல, ஒரு ஏழை விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. ஆனா எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அங்க அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க 16 வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அதுக்கு மேல் வசனம் 15. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எங்க இன்னைக்கு சாப்பிட்டு செத்து போகணும்னு சொன்ன அந்த 12ஆம் வசனத்துல 15 என்ன சொல்லியிருக்கு? அநேக நாள் சாப்பிட்டார்களா? கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? எந்த சொந்தக்காரங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அந்த விதவை ஒரே பையன்தான், கூட இருந்தவங்க யாருமே இல்லை. அந்த ஊர்ல அவங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அனாதைகளாக இருந்தார்கள் அவர்கள். செத்து போகணும்னு நினைச்சின்னு இந்த வேலையிலே தேவன் என்ன செய்தார்? அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது? கீழ்ப்படிந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அம்மா கீழ்ப்படிந்து செய்ததுனால எலியா என்ன பண்ணுகிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பங்கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பங்கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில் அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை, அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால், எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன், நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். ஹல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனுங்க. அப்போ நம்முடைய காரியங்களை அவர் நிறைவேற்றாமல இருப்பாரு. அபிமெலேக்கும் பீகோலும் சொல்றாங்க, ஆபிரகாம் நீ செய்கின்ற எல்லா காரியம் தேவன் உன்னுடனே கூட இருக்கிற. ஏன்னா அவங்க கண்ணால பார்த்துருக்காங்க, ஆசீர்வாதமா இருக்காங்க. இவர் என்ன நினைக்கிறாரோ எல்லாம் வெற்றிகரமாக முடியுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வெற்றி இல்லை, தோல்வியாக இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில் பலவீனமாக இருக்குது, பலன் இல்லாதபடி பலவீனமாக இருக்குது? காரணம் நம்முடைய குறைகள் தான். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் என்ன அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாரு ஆண்டவர் மேலேயே பழியை போட்டுடுவாங்க. யோபுவின் நண்பர்கள் எப்படி பேசினார்களோ அது போல தான் இன்றைக்கு நம்முடைய விசுவாசிகளும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய குறைகளை நாம் சரி செய்து கொள்ளும்போது நம்மளுடைய எல்லாம் குறைவானதை நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது வரும்போது குறைகளை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தால் நிறைவானது எப்படி நம்மளுக்கு வரும்? வசனம்லாம் நமக்கு நன்றாக தெரியுது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும்னு சொல்லி. அடுத்த வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை. அதே கீழ்ப்படிதல்ல 1 சாமுவேல் 15:22 சவுல் அங்கே ஒரு என்ன செய்கிறாருன்னா தவறான காரியம். தேவனுக்கு விதவை கீழ்ப்படிந்ததினாலே அநேக நாள் சாப்பிட்டார்கள். பானையிலே மாவும் கலசத்திலே எண்ணெயும் குறையாமல் இருந்தது. ஆனால் சவுல் கீழ்ப்படியாததினாலே என்னவாயிட்டு அவன் 4 கொண்டு சேர்த்தான். அங்கே 15:22 கீழ்ப்படிதலை பாருங்க, வாசிங்கம்மா அந்த வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும். சவுல் என்ன பண்றாரு? கர்த்தருக்கு இதெல்லாம் அதான் லஞ்சம் கொடுக்குற மாதிரி சர்வாங்க தகன பலியில கொடுத்துட்டா ஆண்டவர் என்ன மன்னிச்சிடுவார், அப்படி பண்ணிட்டா இப்படி மன்னிச்சிடுவார். பாத்தீங்க, சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். என்ன அழகா இருக்கு பாருங்க அந்த வசனம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதல். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ என்ன செய்த?
தீர்க்கதரிசி கேட்கிறாரு, சவுலின் இஸ்ரவேலரின் முதல் ராஜா, ஆண்டவர் என்ன சொன்னாரு, என்ன செய்த? அமலேக்கியர்களை ஒருத்தர் கூட உயிரோட விடக்கூடாதுன்னாப்புல. ஆனால் அவன் கண்ணுக்கு சிலது நல்லா தெரிஞ்சுது, அதை மட்டும் அவன் என்ன பண்ணிட்டான், மூடி மறைச்சிட்டான். அதான் தீர்க்கதரிசி கேட்குறாரு. அவன் கீழ்ப்படியில. இஸ்ரவேலின் முதல் ராஜா கீழே விழுந்தான், நான்று கொண்டு செத்தான், ஆசீர்வாதம் இழந்து போனான். கீழ்ப்படியாததுனால பாருங்க என்ன ஒரு விபரீதம் நடந்தது. அங்கே சாரிபாத்து ஊரில் அந்த விதவை கீழ்ப்படுறதுனால அநேக நாள் இருக்கிற பணக்காரங்க செல்வ செழிப்பாக வாழ்ந்தவங்கலாம் விதவை வீட்டில் தான் வந்து தஞ்சம் புகுந்தாங்களாம். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கீழ்ப்படுறதுனா நம்ம சுற்றி நிறைய பேர் ஓடி வருவாங்க. நம்ம ஊழியம் செய்வதற்கு ஆண்டவருடைய சொல்லுக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். ஆகவே கீழ்ப்படிதலை நாம் முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக விசுவாசம். ஆபிரகாம் இரண்டாவது காரியம் விசுவாசம். எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. கர்த்தர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் இப்போ நீங்கள்லாம் தேவனிடத்தில் வந்திருக்கீங்க, அவர் இங்கே இருக்காருன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எனக்குள் இருக்கிறாரு, இந்த ஆலயத்தில் உலாவுகிறாருன்னு விசுவாசிக்கணும். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று, என் ஜெபத்திற்கு தேவன் பதிலளிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? சில ஜெபங்கள் எல்லாம் உதடுகள் தான் உச்சரிக்குமே தவிர எண்ணம் மனது எல்லாம் எங்கெங்கேயோ பாய்ந்து கடல் தாண்டி போயிட்டு வந்துடும் திரும்பி சபைக்கு. அப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருக்கு எப்படியா இருக்குமா? அதாவது விசுவாசம் இல்லாத ஜெபம் எதுக்கு சமானம் சொல்லுவது? செத்த கிரியைகளுக்கு, செத்ததுக்கு சமானமா விசுவாசம் இல்லாத ஜெபம். விசுவாசம் இங்கே வசனம் என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா? இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18-19. அடுத்த முறை எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கர்த்தர் ஜெபம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆதியாகமம் 17-16, ஆதியாகமம் 18-11, ஆதியாகமம் 21:5-7, அதே ஆதியாகமம் 15:6. இதெல்லாம் விசுவாசத்தினுடைய அடிப்படையாக இருக்குது. விசுவாசமும் விசுவாசமும் இருக்குது. சில பேருக்கு அவிசுவாசமும் இருக்குது. ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். காற்றில் அலைகிற அலைகளாக இல்லாதபடிக்கு, காற்றின் அலைகள் நம்மை அடிக்கும்போது விசுவாசம் இருக்கும் என்றால் ஒரே இடத்தில் ஸ்டடியாய் நிற்பான் விசுவாசிக்கிறவன். அதான் வேதம் என்ன சொல்கிறது? விசுவாசிக்கிறவன், வாக்கியத்தை முடிங்க, விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்னா அவன் ஸ்டடியாக நிற்பான். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கு விசுவாசம் இருக்குது. ஒரு முறை இயேசு மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீசர்களை பார்த்து கேட்கும்போது அவருக்கு கொஞ்சம் அசதியாக இருந்தது. அவர் போய் தூங்கிட்டார். யார்? ஆண்டவர் தூங்கிட்டார். கப்பலின் பின்னணியத்தில் போய் படுத்துட்டார். யோனா அடித்தட்டில் படுத்த மாதிரி இவர் பின்னணியத்தில் போய் தூங்கிட்டார். தூங்கின போது படகு கொஞ்சம் தூரம் போன உடனே பலத்த காற்று அடிக்குது. ஒரு சுனாமி போல அலைகள் உருவாகுது. சீசர்கள் என்ன செய்தார்கள்? தங்களால் இயன்ற வரை, முடிந்த வரை நங்கூரத்தை இழுத்து போடுகிறார்கள். அவர்களால் என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள், ஒன்றுமே முடியவில்லை. இப்போது படகே கவிழ்ந்து விடுகிற நிலைமைக்கு வந்து விட்டது. படகை கவிழ்ந்து விடுகிற நிலைமைக்கு வந்து விட்டது. உடனே ஐயரே எழுந்திரும் சொல்லி, நீங்கள் வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. உடனே ஆண்டவர் அந்த இடத்துல வந்து கடிந்து கொள்றாரு. என்ன கடிந்து கொள்றாரு? அற்ப விசுவாசிகளே என்றார். அந்த இடத்துல கூடவே இருந்த சீசர்கள், ஆமே, அற்ப விசுவாசிகளே என்றாரு. இன்னைக்கு நாம் அற்ப விசுவாசிகளாக இருக்கோமா, இல்லை கம்பீரமான விசுவாசிகளாக இருக்கிறோமா? 2வது காரியம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். விசுவாசத்தை பற்றி கீழ்ப்படிதல் முடிஞ்சிச்சு. விசுவாசம். அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டு? இன்னைக்கு ஆண்டவரை உள்ள வச்சுக்கின்னு நிறைய பேர் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அது என்னது? அவிசுவாசங்க. நான் விசுவாசமாக தான் இருக்கேன்னுவாங்க. அவிசுவாசம். சில பேருக்கு ஆண்டவருக்கே அப்படியே பிளான் போட்டு கொடுப்பாங்க. இன்ஜினியர்னு நினைப்பான், அவங்களுக்கு நிபுணர்கள் நினைப்பு.
இதை செஞ்சா நான் அதை செய்கிறேன், அதை செஞ்சா இதை செய்கிறேன்னாவும் ஆண்டவர் வந்து ஏதோ லோனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஜனங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பெட்டிஷன் போட்டுன்னு இருப்பாங்க. யார் நம்ம விசுவாசிங்க, நம்ம இப்படி பண்ணாக்கா ஆண்டவர் இப்படி பண்ணுவார், அதனால் நம்ம இப்படி பண்ணுவோன்ட்டு. ஆண்டவர் என்ன மகுடி வாசித்தாலும் ஆண்டவர் யாருக்கும் மயங்க மாட்டார். ஆமீன் ஹல்லேலூயா. அவருக்கு நாம் சரியாக நடந்தோம்னா ஆசீர்வாதம் தன்னாலே நமக்கு வந்துடும். ஆமீன் ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலோடு விசுவாசத்தோடு நாம் இருக்கணும். சீசர்களை பார்த்து கேட்கிற அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று. ஒருவேளை நீங்களும் அற்ப விசுவாசமாக இருக்கிறீர்களா? அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை களைந்து போட்டு விசுவாசத்தோடு பேசுங்கள், துணிந்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். தேவன் என்னோட கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பாங்க ஆசீர்வாதமாக இருப்போம். தைரியமாக இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் இருப்போம். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னது யாரு? இயேசு சுவாமி. ஆமென். அவரே சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த உலகத்தில் உல்லாசம் உண்டுன்னு சொல்லுதுன்னா ஆண்டவர் வந்து சிலுவையில் மறிக்கவே தேவையில்லை. அவன் சுகபோகமாக இஷ்டத்துக்கு வாழ்ந்துன்னு போயினே இருந்திருக்கலாம். உபத்திரவம் உண்டு தான் சொல்லி, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே எப்படி கடந்து வர்றது தான், அதுதான் நமக்கு விசுவாசம் என்னும் ஒரு கோல் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டா. விசுவாசத்தோட பாடுவோம் அந்த பாட்டு. இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா, அவர் என்னை கைவிட மாட்டா. காடும் புயல் வரினோம், பெரும் காற்று வீசினோம், அவர் என்னை கைவிட மாட்டா. இயேசு என்னை கைவிட மாட்டா. He will never let go my hand. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. இஸ்ரவேலரை காக்கிறவர் உறவு நல்லா தெரியுது வசனம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், விசுவாச வார்த்தை வரமாட்டேங்குது, வசனத்தை மட்டும் சொல்லிடுறோம். ஆனால் அது செயல்படுத்தி காட்டணும். அடுத்ததாக மூன்றாவதாக நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 14:20. ஆதியாகமம் 14:20. இவர் யார் என்றால் மெல்கிசேதேக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த மெல்கிசேதேக்கு சரியானவர் இல்லை. அதே புதிய ஏற்பாட்டில் வரும்போது மெல்கிசேதேக்கு என்றால் ஆரம்பமும் துவக்கமும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரே தடவை ஆதியாகமத்தில் மெல்கிசேதேக்கு வருது, அதுக்கப்புறம் எபிரேயரில் தான் வருது. அந்த மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. சரி, நமக்கு அதில் இதை பற்றி விரிவாக பேசணுன்னா நேரம் போதாது. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு நேராக புறப்பட்டு 17ஆம் வசனத்தில் அவன் கெதர்லோகோமையும் அவனோடு இந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவி பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரன் இந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, ஏன்னா மெல்கிசேதேக்கு என்பது ஒரு உயர்ந்த மனிதனாக வந்து காணப்பட, அதாவது சொல்லுவோம் விஐபியோட பெரிய ஒரு கெஸ்ட் மாதிரி. அவனை ஆபிரகாம் என்ன பண்ணுறாராம், அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆசீர்வதித்து ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன செய்தாராம், தசம பாகம் கொடுத்தார் என்று இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுத்தல். தேவனுக்கு நாம் எப்படி கொடுத்தல் என்பது காணிக்கையோ தசம பாகம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் முழுவதுமாக நாம் கொடுக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. நாம் அதையும் செய்ய வேண்டும், இதையும் செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஜனமே. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விலை முதல் பலனாலும் கர்த்தரை, யாரை கனம் பண்ணணுமா? கர்த்தரை கனம் பண்ணணுமா? உன் பொருளாலும் எல்லா வித விலை முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்வது. இப்போ எல்லாம் யாரும் வந்து பொருளை வச்சு இது பண்ணுறதில்லை.
நமக்கு நன்றாக தெரியும். ஆதி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எது விளையுதோ அது முதலாவதாக கர்த்தருக்கு கொண்டு வருவாங்க. ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அது முதல் குட்டியை கொண்டு வராங்க. இல்லை ஒரு மரத்தில் முதல்ல காய் காய்க்குதுன்னா அது கர்த்தருக்கு கொண்டு வருவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இது இல்லை. ஆனால் கர்த்தருக்கு நமக்கு இங்கே 10ல் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் என்று என்ன சொல்லப்படுது? தேவனுடைய அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகளிலே ஒன்றாக இருக்கிறது. 10ல் ஒரு பங்கு என்று தேவனுக்கு நம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். 10ல் ஒரு பங்கை மாத்திரமல்ல, உதாரத்துவமாய் கொடுக்கும் நம் செய்யலாம். தேவன் ஒரு கணக்கை வைத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் நாம் அவருக்கு எத்தனை மணி நேரம் தசமபாகம் கொடுக்கணும்? 2 மணி நேரம் 40 நிமிஷம். நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? சில பேர் 1 hour, சில பேர் நான் ஜெபமே பண்ணுறது இல்லையா. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சு பாருங்களேன். அப்புறம் தைரியமாக சொல்லலாம், நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். நான் இந்த நடந்த ஒரு சம்பவம் பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. போன வாரத்தில் ஒரு ரொம்ப வறுமையான ஒரு ஊழியக்காரர், முழு நேர ஊழியத்தில் இருக்கார். எனக்கு ஃபோன் வந்தது. நான் வேலை ஸ்தலத்தில் ஹார்பரில் இருந்தேன். கான்ட்ராக்ட் ஒரு ஒர்க்கு வந்தது, அதுக்கு கூப்பிட்டாங்க. அதனால் அங்கே தான் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். ஃபோன் வந்தது. அந்த ஊழியக்காரர், ஐயா ஒரு 500 ரூபா அனுப்ப முடியுமாயான்னு கேட்டார். எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அது 500 ரூபா கொடுக்க கஷ்டம் இல்லை, ஒரு 500 ரூபா கேட்குற நிலைமைக்கு அவர் இருக்காருன்னா எப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 1000 ரூபாவாக அனுப்பிச்சி விட்டேன். அனுப்பிச்சிட்ட பிறகு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நாங்கள் 2 மடங்காக அனுப்பிச்சிட்டிங்களா? பரவாயில்லைங்க வச்சுக்கோங்கய்யா அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்த ஒரு 2 நாள் கழித்து அவருக்கு நான் 2 மடங்காக கொடுத்தேன்னு அவரு சொன்னார். அதை நான் கணக்கு கூட நான் பார்க்கல. ஆனால் பாருங்கள், 2 நாள் கழிச்சு ஆண்டவர் 4 மடங்காக ஆசீர்வாதமாக கொடுத்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. 2 நாள்லையே திருப்பி நான் என்ன பண்ணேன், அந்த 2 நாளில் 4 மடங்காக வந்தேன். அதில் 1 மடங்கு அதே ஊழியக்காரருக்கு என்ன பண்ணேன்னா, ரொம்ப ஏழ்மையானவர் அவருடைய. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே போய் உதவி பண்ணுவீங்க. அவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவர் ரொம்ப உண்மையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர். மனைவி இறந்துட்டாங்க, பிள்ளைங்க விட்டு போயிட்டாங்க. அவரது பற்றி சொல்லணுன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால் ஏதாவது இருந்தாக்கா எனக்கு ஃபோன் பண்ணுவார். இது போல் நான் கர்த்தருக்கு கொடுக்கறது, ஐயோ 500 ரூபா நான் கொடுக்கணுமான்னு யோசனை பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன். நான் ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட இருந்தது. ஆனால் பார்க்க போனால் என்னுடைய பேலன்ஸ் 1300 ரூபா தான் இருந்தது ஜிபேயில். சரி பரவாயில்ல, போட்டோம், ஆண்டவர் நமக்கு கொடுப்பாருன்ட்டு என்ன பண்ணிட்டேன், அதை யோசனை பண்ணாமல் அந்த ஊழியக்காரருக்கு காமிச்சேன். அடுத்த 2வது நாள் வந்துருந்தேன். அதுக்கப்புறம் போன வாரம் வேலை செஞ்சு அப்படியே இப்போ என்னோடய பேங்க் பேலன்ஸே 15000 ரூபா கிட்ட நிற்கிது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, கர்த்தருக்காக நம்ம உதாரத்துவமாய் கொடுக்கும்போது, கர்த்தருக்கு அதாவது கொடுக்கறது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நேரம் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும். அதான் அங்கே சொல்லப்படுது 3:9, உன் பொருளாலும் உன் எல்லா விலை முதற் பலனாலும்னு சொல்லப்படுது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 11:24 நீதிமொழிகள். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும். பிசினித்தனம்னா என்னங்க? கஞ்சத்தனம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கஞ்சத்தனம் பண்ணியிருந்தாருன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்ம கர்த்தருக்காக ஒன்று செய்யும்போது அதை யோசனை முதலாவதாக நாம் செய்யணுமான அதை யோசனை வந்தாலேயே அது பிசினித்தனம் பண்ணுறது இடத்துல வந்துடுது. ஹல்லேலூயா. எதுவும் அது ஊழியமாக இருக்கட்டுங்க, இல்லை நீங்கள் கொடுக்குற காணிக்கையாக இருக்கட்டும், இல்லை தசமபாகமாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவாக, அது ஜெபமாக கூட இருக்கட்டும். இன்றைக்கி ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணாலே அது பிசினித்தனம் பண்ண மாதிரி ஆகிடும். அங்கே வசனம் என்ன சொல்லியிருக்கே, வாரி இறைத்தும் விருத்தி. இன்னைக்கு அதாவது இறைக்கிற கிணறு தான் சொரக்கோன்னு சொல்லுவாங்க. கிணத்துல தண்ணி இறைக்காமல் இருந்தால் அதில் குப்பை தூசி இப்படி கடைசியில் அதே என்ன ஆகும், நாத்தம் பிடிச்ச தண்ணியாக மாறிடும். நம்ம பிசிந்தனம் பண்ணி என்ன இது ஆகுது. நம்ம கர்த்தருக்காக நாம் எடுத்து செய்யும்போது, கொடுக்கும்போது, ஊழியத்தை நம்ம தாங்கும்போது, அவருக்காக தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி நமக்காக அவர் பலியானாரே. நாம் இதை செய்யக்கூடாத தேவனுக்கு ஆண்டவர் சொல்ல, கீழ்ப்படிங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, என்னை விசுவாசிங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மல்கியா 3:10 கொடுத்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு.
கொடுத்து பாருங்க, அப்போது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று வேற சவால் விட்டு சொல்லியிருக்காரு. உண்மையாங்க, நான் ஒரு மடங்கு கொடுத்தேன்னா கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அது 4 மடங்காக எனக்கு வந்து திருப்பி கொடுத்துருக்காரு, 2 மடங்காக கொடுத்துருக்காரு. ஆசீர்வாதமாக இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஊழியத்தை வந்து நான் வந்து தாங்குகிறேன். இதில் தயவுசெய்து சொல்கிற பெருமை இது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி தான் சொல்கிறேன், தவிர நான் வந்து உங்களுடைய திராணிக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அதை செய்யுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை கொண்டு நான் பேசுகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். முதலாவதாக அங்கே சாரிபாத் அம்மா என்ன பண்ணாங்க, கொடுத்ததுனால பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் பானையிலே மாவும் குடத்திலே எண்ணெயும் குறைந்து போகவே இல்லை. கீழ்ப்படிந்து கொடுத்தாங்க. அதுபோல் கர்த்தருக்கு நான் மனம் உழுந்து, ஐயோ என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், ஒருவேளை ஐயோ என்கிட்ட 1300 தானே இருக்குது, இதில் வேறு 500 போயிடுச்சுன்னா மீதி 800 தானே இருக்கும், எனக்கு அடுத்த வாரம் தானே எனக்கு சம்பளமே வரும், இப்படியெல்லாம் நான் யோசனை பண்ணி கணக்கு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கங்களேன், உண்மையாக என்னோடய வாழ்க்கை ஆசீர்வாதமே இருந்தது. கொஞ்சம் கூட நான் யோசனை பண்ணல. அடுத்த செகண்டே நான் 1000 ரூபாய் அனுப்பிச்சி விட்டுட்டேன் அவருக்கு. அடுத்த 2 நாளில் பார்த்தா எனக்கு 4 மடங்காக ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அற்புதம்! ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் செய்திருக்காருங்க. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் என்னுடனே இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நான் முதலாவதாக கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசித்து நடக்க வேண்டும். அடுத்தது தேவனுக்காக நான் என்னையே முழுவதுமாய் கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா, நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா, உமது இரத்தத்தால் என்னை மீட்டீர், நன்றி ஏசையா. உமது பாடல் தெரிஞ்சவங்க பாடுங்க. நன்றி ஏசையா, எல் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் எல்லாம் நீரே, அன்பானே எல் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் எல்லாம் நீரே, நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா,